ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒரு நாள் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் எளிதான தோல்வியை தழுவிட்டாங்க. இதை தொடர்ந்து நாளைக்கு இரண்டாவது ஒரு நாள் போட்டி நடக்க இருக்குது. இப்போ இந்த பிளேயிங் 11ல் 2 மாற்றங்கள் செஞ்சால் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நல்ல டஃப் கொடுக்க முடியும், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகும். இப்போ இந்த காம்பீரும் அகர்கர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 8வது ஆர்டர் வரைக்கும் பேட்ஸ்மேன் வேணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. இது ஏங்கிறது நமக்கு தெரியல. ஏற்கனவே இந்த காம்பீர் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக போட்டு அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருந்தான் மனுஷன். அப்புறம் இப்போ கொஞ்ச நாளத்தை அதில் இருந்து விலகியிருக்கான். இப்போ 8வது ஆர்டர் வரைக்கும் 9வது ஆர்டர் வரைக்கும் பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னு நீ நினைக்கிறது சரி. அதுக்காக நீ ஆல்ரவுண்டராக சேர்க்குற. 8வது வரைக்கும் பேட்ஸ்மேன் இருந்தால் நீ ஒரு 300 ரன் அடிக்கிறேன்னு வை. அதை டிஃபன் பண்ணுறதுக்கு நல்ல பவுலர்கள் வேணுமா வேணாமா? நீ சேர்க்குற ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா மாதிரியோ இல்லை ரவீந்திர ஜடேஜா மாதிரியோ நல்லா 2 இதுலையுமே பேட்டிங் ஃபீல்டு 2லையுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துட்டா பிரச்சனை இல்லை. பேட்டிங்லையும் ஓரளவு ஆடுறது, பவுலிங்லையும் ஓரளவு பண்ணுறது அப்படி மாதிரி இருந்தால் அவன் ரியல் ஆல்ரவுண்டர் கிடையாது. அவங்கள வச்சு நீ 50 ஓவர் மேட்சை கம்ப்ளீட் பண்ணுறது, ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். இப்போ நீ எடுத்திருக்கிற ஹர்ஷித் ராணா, நிதிஷ்குமார் ரெட்டியோட பெர்ஃபார்மன்ஸை ஃபஸ்ட்டு ஓடிஐயில் எப்படி இருந்துச்சு? ஹர்ஷித் ராணா பவுலிங்கில் பெரிய 0, 4 ஓவர் போட்டு 29 ரன்கள், 7 ரன் ரேட் மேலே கொடுத்து 1 விக்கெட்டு எடுக்கலை. பேட்டிங்கில் பெரிய 0, ரன் அடிக்கலை. நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் 2 ஓவர் போட்டு 19 ரன்னு, பவுலிங்கில் பெரிய 0, பேட்டிங்கில் ஓரளவு 8வது இறங்குற நிதிஷ்குமார் ரெட்டி 19 ரன் கடைசி நேரத்தில் கொஞ்சம் குயிக்காக அடிச்சாப்புல, ஓரளவு ஓகே. இப்போ 2 பேருமே நீ கொண்டு வந்த 2 பேருமே சோட போயிட்டாங்க. ஸ்பின் பவுலர் 2 பேர் வச்சிருக்க, அவங்க 2 பேருமே ஆல்ரவுண்டர் தான். யார்? அக்சர் பட்டேலும் வாஷிங்டன் சுந்தரும். பேட்டிங்கும் ஓரளவு ஆடக்கூடியவங்க தான். ஆனாலும் ஃபஸ்ட்டு ஒரு நாள் போட்டியில் அக்சர் பட்டேலை மட்டும்தான் 30 ரன் அடிக்க முடிஞ்சு. வாஷிங்டன் சுந்தர் ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, குல்தீப் யாதவ்னு சொல்லிட்டு பிரதான ஸ்பின் பவுலர் இருக்காப்புல. நீ அவர்கிட்ட பேட்டிங்லேருந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பவுலிங்கில் நிச்சயமாக ஒரு இம்பேக்டை கொடுப்பாப்புல. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மாதிரியான நாடுகள் இந்த ரிஸ்ட் ஸ்பின்னை ஆடுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப தடுமாறுவாங்க. அதனால் நீ குல்தீப் யாதவை உள்ளே கொண்டு வரணும். ஏற்கனவே குல்தீப் யாதவ்கிட்ட பேட்டிங் எபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுக்கிட்டே வந்தாங்க. கடந்த வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் சேர்த்தாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாப்புல. அதனால் இந்த பிளேயிங் 11ல் கண்டிப்பாக நீ குல்தீப் யாதவை, நீ வாஷிங்டன் சுந்தர் தூக்குறியோ இல்லை நிதிஷை தூக்குறியோ, யாராவது ஒருத்தரை தூக்கிட்டு நிச்சயமாக பிளேயிங் 11ல் குல்தீப் யாதவ் கொண்டு வரணும். இது ஒரு மாற்றம். 2வது மாற்றம் என்ன அப்படின்னா, வெளியில் பிரசித் கிருஷ்ணா உட்கார வச்சு, நல்ல டால் அண்ட் ஹைட்டான பவுலரு, கொஞ்சம் ரன்களை விட்டு கொடுத்தாலும் விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி பிரசித் கிருஷ்ணாட்ட இருக்குது. கடந்த இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட்லேயே அதை நம்ம பார்த்தோம். அதனால் கண்டிப்பாக நீ பிரசித் கிருஷ்ணாவை உள்ளே கொண்டு வரணும். பும்ரா, முகமது ஷமி இல்லாத இடத்துல பிரசித் கிருஷ்ணா நிச்சயமாக சிராஜ் கூட சேர்ந்து நல்ல ஒரு போட்டியை கொடுப்பாப்புல. அதனால் நீ பிரசித் கிருஷ்ணாவை உள்ளே கொண்டு வரணும். அதுக்கு நீ ஹர்ஷித் ராணாவை தான் தூக்கி ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஆனால் ஹர்ஷித் ராணா காம்பீரோட செல்லப்பிள்ளையாச்சே, அதை எப்படி செய்வாங்க? எல்லாருடைய பரவலான எண்ணமும் குல்தீப் யாதவையும் பிரசித் கிருஷ்ணாவையும் உள்ளே கொண்டு வரணும்ட்டு. ஆனால் பயிற்சியாளருக்கும் தேர்வுக்குழு தலைவருக்கு அது இல்லையே. ஹர்ஷித் ராணா செல்லப்பிள்ளை, அதனால் அவரை தூக்குறாங்களா இல்லையாங்கிறது தெரியல. இதை கண்டிப்பாக இவங்க செய்யணுங்கிறது ரசிகருடைய விருப்பம். ஆனால் இதை பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியல. இதை பண்ணலை அப்படின்னா இன்னமும் இவங்க 2வது போட்டியில் படுதோல்வி அடையத்தான் செய்வாங்க. பேர் ரொம்ப ரிமார்க் ஆகத்தான் செய்யும். இதில் வாஷ் அவுட் மட்டும் ஆனாங்கன்னா நிச்சயமாக காம்பீர் தலையையும் அகர்கர் தலையும் வச்சு உருட்டி தள்ளிடுவாங்க. நாளை 2வது போட்டி பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.